அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த சில வாரங்களாய் கடவுளோடு நல்ல நட்புறவு கொள்வதற்கு உள்ளார்ந்த மௌனம் தேவை, இன்டீரியர் சைலன்ஸ், உள்ளார்ந்த அமைதி தேவை அப்படின்னு தியானித்து கொண்டிருக்கிறோம். செயின்ட் எலிசபெத் ஆஃப் த ட்ரினிட்டி, புனித தமத்திருத்துவத்தின் எலிசபெத் என்று அழைக்கக்கூடிய அந்த புனிதை அவங்க சொல்கிற வாழ்க்கை வரலாறு தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். உள்ளார்ந்த அமைதி என்பது வெளிப்புறத்தில் சத்தம் இல்லாமல் இருக்கிறதல்ல, வார்த்தை கம்மியாக இருக்கிறதல்ல, அது கடவுளுக்கென்று நம்முடைய ஆத்மாவில் ஒரு தனித்துவம், தனிமையான ஒரு இடத்தை கொடுத்து அவரோடு உறவாடுவது, அதனால் கடவுளை அறிந்து கொள்வது, அதனால் ஒரு மனிதன் தன்னுடைய மேக்சிமம் நேச்சரை உலகத்துக்கு வெளிப்படுத்துவது. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட உயிர்த்தெழுந்தவுடன் முதலாவது சொன்னது உங்களுக்கு சமாதானம் உண்டாக அப்படிங்கிறாரு. அப்போது உலகத்தில் இவ்வளோ பெரிய பரபரப்பு இருக்கக்கூடிய இந்த காலத்தில், பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இது சாத்தியமாக? அது கண்டிப்பாக வேண்டும். ஆத்மாவுக்கு மிக தேவை கடவுளோடு பேச, கடவுளை அன்பு செய்ய, வாழ்க்கையில் வளர, செழிக்க, ஆவிக்குரிய நிலையில் இது ஒரு மேண்டேட்டரி ரிக்குவயர்மெண்ட். உள்ளார்ந்த மௌனம் அப்படிங்கிறது. சில அமைதி, சில மௌனம் நமக்கு சஃபகேட் பண்ணும், வேதனையை தரும், கஷ்டத்தை கொடுக்கும், மூச்சு விட முடியாது, அப்பேற்பட்ட அமைதி இருக்குது. சில அமைதி நமக்கு வாழ்வளிக்கும், வளர்ச்சியை தரும், சுகப்படுத்தும். சில அமைதி கடவுளோடு பேச வைக்கும். அப்போது இந்த ரெண்டு மௌனத்திற்கும் ரெண்டு அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, லவ். என்னை வேதனைப்படுத்தக்கூடிய அமைதியில் அன்பு இல்லை, என்னை சுகப்படுத்தக்கூடிய மௌனத்தில் அன்பு இருக்கு. லவ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்டீரியர் சைலன்ஸ். அதான் அவிலத்தரசமாக சொன்னாங்க. செயின்ட் எலிசபெத் என்ன சொல்கிறாங்கன்னா, த லவ் ஆஃப் சைலன்ஸ் லீட்ஸ் டு தி சைலன்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறாங்க. நான் மௌனமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், கடவுளுக்கு ஒரு இடத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட, அன்பு செய்ய சமாதானத்தை, மௌனத்தை அன்பு செய்ய நம்ம அன்பே மௌனமாக மாறிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸ், அப்போது இந்த சைலன்ஸ் தட் சர்பாசஸ் தி வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிஷியேஷன். நான் என் மனைவிக்கு 100 மடங்கு நான் இருக்கிறேன், அவள் 100% அவைலபிளாக இருக்கிறாளுங்கிறது தான் இன்டீரியர் சைலன்ஸில் மிக முக்கியமான ரெண்டாவது கூறு. ஃபஸ்ட்டு கூறு அன்பு, ரெண்டாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மை செல்ஃப். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது அமைதியை, மௌனத்தை அல்லது இன்டீரியர் சைலன்ஸை நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஆனால் 4 பகுதிகளாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று, இன்டிமேட் சைலன்ஸ். மிக ஆழ்ந்த உறவினுடைய வெளிப்பாடாக அமைதி வரும். நான் சொன்னேங்களா, பிட்வீன் க்ளோஸ் பீப்புள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் மத்தியில், இல்லை நெருங்கிய சகோதரிகள் மத்தியில், நெருங்கிய குருக்கள் மத்தியில், நெருங்கிய ஆயர்கள் மத்தியில், நெருங்கிய கணவன் மனைவி, ஒருத்தரை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய கணவன் மனைவி இருக்கும் பொழுது அங்கே அமைதி இருக்கும். அப்போது கணவன் மனைவி ஒரு இடத்துல சேரை தூக்கிட்டு போகிறாங்க, அங்கே சேரை வாங்கிட்டு போய் அங்கே வைக்கிறாரு, அல்லது கல்லை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல அடுக்கிறாங்க அப்படின்னா, ஒய்ஃப் வந்து கல்லை ஒரு சட்டியில் வச்சு தூக்கிட்டு வர்றாங்கன்னா, இந்தாங்க சட்டியில் கல் வச்சுருக்கேன், அதை பத்திரமா கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்கி கொண்டு போய் வைப்பார். அங்கே வார்த்தை தேவையில்லை. பிகாஸ் அவங்க 2 பேரும் இணைந்திருக்காங்க. அவங்க ஒருத்தர் வேற்றுமையாக பார்ப்பதில்லை. என்னோடு நான் எப்படி பேசி கொண்டு இருக்க முடியும்? அதுதான் இன்டிமேட் சைலன்ஸ் என்று சொல்லுகிறோம். நெருங்கிய நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சமாதானம், சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, பிளவு இல்லை, அப்படி ஒரு நெருங்கிய உறவு. ரெண்டாவது, இன்ட்ரோஜெக்டட் சைலன்ஸ். அதாவது என்னென்னா, அன்கம்ஃபர்டபுள் சைலன்ஸ். அது எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்குது, எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல, சந்தோஷம் கொடுக்காத, சமாதானம் கொடுக்காத, ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய சைலன்ஸ். இப்போது நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாரு. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கொண்டுட்டு போய் உள்ளே வச்சுருக்கிறோம். அங்கே மருத்துவமனையில் லுயோபியன் சத்தம் போட முடியாது. அப்போ அமைதியாக தான் இருக்க முடியும். அப்போ டாக்டர் வந்து சொல்கிற வரைக்கும் அங்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் சைலன்ஸ். அப்போ இந்த சூழலின் அடிப்படையில் வரக்கூடியது பாருங்களா, தான் இன்ட்ரோஜெக்டட் சைலன்ஸ். அதாவது என்னென்னா, என்னுடைய மனசுக்கு புகுத்தக்கூடிய, திணிக்கப்பட்ட ஒரு அமைதி. வேறு வழியில் இந்த சிச்சுவேஷனை, சூழ்நிலையில் கடந்து தான் ஆகணும். இது வந்து நம்மளை சஃபகேட் பண்ணும், நமக்கு வேதனைப்படுத்தும். மூன்றாவதாக, ஹாஸ்டைல் சைலன்ஸ் அல்லது எக்ஸ்டர்னல் சைலன்ஸ் என்று சொல்லலாம். அம்மாவும் பொண்ணும் பேசுகிறாங்க, எதிர்த்து பேசுகிறா, வாய முடியலன்னா அரைஞ்சிருவேன் பாரு அப்படிங்கிறோம். இதெல்லாம் பாருங்கள், ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக
அடிமைப்படுத்துவதற்காக, அடக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் பயந்து கொண்டு நம்ம அமைதியாக இருக்கோம் பார்த்தீங்களா? நிறைய சூழலை சொல்லலாம், எக்ஸாம்பிள்னால் நிறைய சொல்லலாம், நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதான் ஹோஸ்டைல் சைலன்ஸ் என்று சொல்லுகிறோம். இது நம்மளை சஃபகேட் பண்ணும். என்னடா அம்மா என்னப்பா புரிஞ்சிக்காமல் சொல்கிறாங்களே, வாயை மூட்டு போக சொல்கிறாங்களே, அது வேதனைப்படுத்தும். நான்காவதாக தான் ரிஃப்ளெக்டிவ் மைண்ட்ஃபுல் சைலன்ஸ் அல்லது பர்பஸ்ஃபுல் சைலன்ஸ். அதான் இன்டீரியர், ட்ரூ இன்டீரியர் சைலன்ஸ். டு ஹாவ் ஃபெலோஷிப் வித் காட், கடவுளோடு பேசணும் என்பதற்காக என் வேலையை ஒதுக்கிட்டு, அந்த டிவி பார்க்குற வேலையை ஒதுக்கிட்டு, பிஸ்னஸ் ஒதுக்கிட்டு, மற்றவங்கள்ட்ட பேச ஒதுக்கிட்டு, தனிமையாக ரூமில் போய் கதவை தாளிட்டு என் கடவுளோடு நான் பேசணும் என்பதற்காக குறிக்கோளோட, என்னை படைத்த கடவுளோட பேசணுங்கிறதுக்காக என் மைண்டு ஃபுல்லாக, என் முழு மனசையும் நான் ஒப்புக் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? மைண்ட்ஃபுல் சைலன்ஸ், முழுமையான அமைதி. அதுதான் இந்த செயின்ட் எலிசபெத்தும் செயின்ட் ஃபாஸ்டினும் சொல்கிறது இன்டீரியர் சைலன்ஸ். அதுதான் நம்மை ஹீல் பண்ணும், சுகப்படுத்தும் இந்த சைலன்ஸ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விவிலியம் கற்றுக் கொடுக்கிற சைலன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு சமாதானம் உண்டாக அப்படின்னா, மார்த்தா மார்த்தா why are you anxious about many things, ஏன் பதப்பதப்பா இருக்கிற மரியா என் பாத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காளே, அந்த சைலன்ஸ் வேணும்னா அதுதான் கடவுளோடு பேசக்கூடிய சைலன்ஸ். அதுதான் என்னை சுகப்படுத்தும், என்னை உயர்த்தும், என்னை விடுதலையாக்கும், என்னை மிகப்பெரிய அரசனாய் கொண்டு போய் நிறுத்தும். அன்பான சகோதர சகோதரிகளே, 5ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். சென்ட் ஜான் கிறிஸ்தோஸ்தம் அப்படிங்கிறவர் கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு ஆர்ச் பிஷப்பாக இருக்கிறார், பேராயராக பணி செய்து கொண்டு இருக்கிறார். அவர் பேராயராக இருக்கும் பொழுது யூடாக்சியா அப்படிங்கிற ஒரு எம்ப்ரஸ், ரோமன் பேரரசை ஆண்டு கொண்டு இருக்கிற பேரரசி, பயங்கர பெருமை பிடிச்சவங்க, தற்பெருமை புகழ்ச்சிக்குன அடிமை அந்த அரசி. இதை இந்த ஆர்ச் பிஷப் அவர் ஆவியில் வாழ்கிறாரு, கடவுளுடைய அமைதியில் வாழ்கிறாரு. அதனால் அநீதி சொல்லாமல் இருக்க முடியல. பாருங்களேன், அவர் எந்த அளவுக்கு கடவுளுக்காக வாழ வேண்டும். வாயை மூடிட்டு போகிறது அமைதி அல்ல, அநீதியாய் நடக்கும் பொழுது, கடவுளுக்கு எதிராக நடக்கும் பொழுது அங்கே பேசணும், எதிர்க்கணும். என் உள்மனம் பயிரும், என் வாழ்க்கை பயிரும், என் ஜமம் பயிரும் இல்லை. எம்பரஸ் என்ன செய்கிறாங்க, யூடாக்சியா மிகப்பெரிய ஒரு உயிரோடு வாழும் பொழுதே கத்தீட்ரல் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வளாகத்தில் கடவுளை ஆராதிக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கென்று மிகப்பெரிய ஒரு சிலையை செதுக்கி வைக்கி எரெக்ட் பண்ணுறாங்க. சில்வரில் மிகப்பெரிய ஒரு சுரூபத்தை செஞ்சு சிலையை செய்து யூடாக்சியா த லெகசி ஆஃப் ரோம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சிலையை செய்கிறாங்க. அதுக்கு ஒரு அர்ப்பணித்தல், அதுக்கு ஒரு இன்னாகுரேஷன்லாம் வச்சு ஊர் பூரா தாரத்தம்பட்டை அடித்து வெடி வைத்து பயங்கரமாக அவங்க புகழை பறைசாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இவருக்கு கோபம். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் உள்ளார போய் பயங்கரமாக திட்டுறாரு, லக்ஸூரியஸ் லைஃப்பை கடிந்து கொள்கிறார். இவன் பட்னியாக கிடக்கிறான், உனக்கு என்ன இவ்வளோ ஒரு பெருமை என்று சொல்லி பயங்கரமாக அவங்களுடைய வேலைகள், அந்த அரசியல் உயிரே போனாலும் பரவாயில்ல, கொன்று போட்டாலும் பரவாயில்ல, இவங்களை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் உணர்த்தியதை அப்படியே போய் செய்கிறார். அப்போ அவங்க கோவப்படுறாங்க. அப்போ சென்ட் ஜான் கிறிஸ்டோஸ்டம் அங்கே இருக்கிறார். அப்போ கேட்குறாங்க அவங்க, ஷீ செட் ஐ வில் பேனிஷ் யூ அப்படிங்கிறாங்க, நான் உன்னை நாடு கடத்த போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜான் கிறிஸ்டோஸ்டம் சொல்கிறாரு, யூ கேனாட் பேனிஷ் மீ, என்ன நாடு கடத்தவே முடியாது, நீ ஒரு அரசி தான், என்ன நாடு கடத்த முடியாது, பேரரசி நாடு கடத்த முடியாது. பிகாஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், இந்த உலகம் எங்கள் அப்பாவோட வீடு, எங்கே நாடு கடத்தாலும் எங்கள் அப்பா வீட்டில் தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ நான் என்ன செய்வேன் தெரியுமா, உன்னை கொன்று போடுறேன் நாடு கடத்தலை, ஐ வில் கில் யூ செட் தி எம்ப்ரஸ் அப்படி சொல்கிறாங்க, நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் அப்படின்னாங்க. அப்போ ஜான் கிறிஸ்டோஸ் சொல்கிறாரு, நோ யூ கேனாட் கில் மீ, ஃபார் மை லைஃப் இஸ் ஹிட் வித் ஜீசஸ் அப்படிங்கிறாங்க. நான் ஒருவன் நினைக்கிறியா, என் வாழ்க்கையெல்லாம் என் பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தோடு உயிர்த்தெழுந்தவனா, என் வாழ்க்கை அவருக்குள்ள மறைந்து இருக்கிறத ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஐ வாஸ் wrapped with the righteousness of Jesus அப்படிங்கிறாரு. என்னை சுற்றி அவருடைய நீதி என்கிற வஸ்திரத்தால் என்னை சுற்றி இருக்கிறாரு, என் வாழ்க்கை அவருக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நான் என்ன செய்வேன் தெரியுமா, உன்னுடைய அத்தனை சொத்து பத்து, உன்னுடைய ட்ரெஷரெல்லாம் நான் தூக்கிறேன். ஐ வில் டேக் அவே யுவர் ட்ரெஷர்ஸ், உன்னுடைய பொக்கிஷம், உன் இடம், வீடு, குடும்பம் அத்தனையும் நான் தூக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், யூ கேனாட், உன்னால் செய்ய முடியாது. ஃபார் மை ட்ரெஷர் இஸ் இன் ஹெவன், மை ஹார்ட் இஸ் தேர், என்னுடைய இதயம் அங்கே இருக்கியா,
எனக்குள் வாழுகிற இயேசு கிறிஸ்துவோட இருக்கேன் இதயம். நான் அவரோட இருக்கிறேன். என்னுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் அங்கே இருக்கு பரலோகத்தில். என்னுடைய நீதி நேர்மை அத்தனையும் கடவுள் தான் அப்படிங்கிறார். தென் ஐ வில் டிரைவ் யூ அவே ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. உன் குடும்பத்தில் உன்னை தூக்கிட்டு வந்து சிறைப்பிடிச்சு வைக்கிறேன். யூ வில் பி லெஃப்ட் அலோன். தனியாக புலம்பிட்டு அப்படிங்கிறான். தனிமை தான் எனக்கு வேணும். தனிமை நல்லாவே கடவுளோட உறவாடுவேன். பட் யூ கேன் நாட் மேக் மீ அலோன், ஃபார் ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் மை ஹெவன் ஃப்ரம் whom you cannot separate me forever and ever. ஒரு காலம் பரலோகத்தில் இருக்கிற என் நண்பர்களோட என் கடவுளோட நான் உறவு வச்சிருக்கிறேன். அங்கிருந்து என்னை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறார். அப்போது அவர்கிட்ட போய் கேட்குறான், இவ்வளோ தைரியம் எப்படிங்க, பேரரசு எதிர்க்க உங்களுக்கு தைரியம் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் மை இன்வர்ட் பவர், தட் இஸ் மை குவைட்னஸ் அப்படிங்கிறார். என்னுடைய அமைதி, என்னுடைய மௌனம், உள்ளார்ந்த அமைதி, வெறும் ஊமையாக இருக்கிறதல்ல, என் உள்ளுக்குள்ளே நான் கடவுளோட அமைதி, நான் அவரோட இளைப்பாறுகிறேன், உறவாடுகிறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, த லவ் ஆஃப் கிரைஸ்ட் டஸ் நாட் ரிமூவ் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் சஃபரிங். கடவுளை அன்பு செய்கிறேன், கடவுளை என்ன அன்பு செய்கிறாரு, நான் கடவுளை அன்பு செய்கிறேங்கிறதுனால துன்பம் வராது, துயரம் வராது. கிறிஸ்டியனை வந்து எவேட் பண்ணலை, விலக்கு அளிக்கலை அப்படிங்கிறார். அப்போ எப்படி புரிஞ்சிக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் அன்பே உருவானவர், இரக்கம் உருவானவர். இரக்கத்தை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் மக்கள் சஃபரிங் ஆகுறாங்களே, பாடுகள் இருக்க, பட்டி கிடக்கிறாங்களே, நோய் வருது, இது ரெண்டும் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கிறிஸ்டியன் ஆர் நாட் ஓன்லி கான்குவரர் பட் தே ஆர் கால்ட் அ சூப்பர் கான்குவரர் அப்படிங்கிறார். கான்குவரர் அப்படின்னா ஒரு போரில் ஜெயித்து எதிரியை ஜெயிக்கிறவன் தான் கான்குவரர். அந்த லேண்டை பிடிச்சிக்கலாம், கொண்டு வந்து சிறைப்பிடிக்கலாம், அதான் கான்குவரர். வெற்றி வாழ்க்கை வாழலாம். ஆனால் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது சூப்பர் கான்குவரர், மிக உயர்ந்த வெற்றியாளர்கள். அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி எனக்கு உண்டுங்கிறார்ல பவுல், ரோமர் 8வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் அதுதான் சொல்கிறாரு. எப்படி வெற்றியின் மேல் சூப்பர் கான்குவரராக இருக்க முடியும்? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அந்த உள்ளார்ந்த அமைதி, குவைட்னஸ், இன்டீரியர் சைலன்ஸ், சாலிட்யூட், தனிமை, அல்லது சும்மா இருக்கிறேன், ஆத்மாவில் நான் சும்மா இருக்கிறேன். அவர் பேசுகிறாரு, அவர் சொல்கிறத நான் போய் செய்கிறேன். வாழ்க்கையில் ஒரு நோய் வந்துருச்சு, ஆனால் ஜெபத்தினால் அதை ஜெயிச்சு வெளில வந்துட்டேன். ஆனால் அந்த நோய் வந்ததுனால என் பெருமை மாறி எனக்கு தாழ்ச்சி வருத, அந்த நோய் எனக்கு பணிவிடை செய்யுது அப்படிங்கிறாரு. அந்த கஷ்டங்கள் எனக்கு பணிவிடை செய்யுது, என்னை கடவுள் பிள்ளையாக மாற்றுது. ஏனென்றால் நான் இன்டீரியர் சைலன்ஸ் இருக்கிறேன், உள்ள கடவுளோட அவரோட உறவோடு இருக்கும் பொழுது இந்த நோயை பார்த்து பயப்படுறதில்ல, எனக்கு பயம் போக்குது, எனக்கு பணிவிடை செய்யுது. என் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் எனக்கு பணிவிடை செய்யுது. அதான் சூப்பர் கான்குவரர் அப்படிங்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதாங்க வாழ்க்கை. அதனால தான் செயின்ட் எலிசபெத் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, செயின்ட் ஃபாஸ்டினாமாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இன்டீரியர் சைலன்ஸ் இட்ஸ் எ கிரேட் வெப்பன் அப்படிங்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு போர் கருவி. அது கடவுளோட பேசும், உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு புறப்பட்டு வரும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் தானியேலை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பொல்லாத தெய்வத்தை செஞ்சு அதை நீ வணங்கணும், இல்லாட்டினா உன்னை தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அவரை சொல்லும் பொழுது 3 வேளை உண்மையான கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். தாரியு அரசர் பயங்கரமான நண்பர் தான் இவருக்கு, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விடுறாரு. ஆனால் மக்கள் சொல்கிறாங்கிறதுனால என்ன செய்கிறாரு, அவரை சிங்க குகையில் அடைச்சிருவேன் அப்படின்னு லெட்டர் அனுப்புகிறாரு. அனுப்பின பிற்பாடும் அவர் உண்மையான கடவுளை தான் ஆராதிக்கிறாரே தவிர பொய்யான தெய்வத்தை வணங்கவே மாட்டேன், செத்தாலும் பரவாயில்ல என் கடவுளை மட்டும்தான் ஆராதிப்பேன். என்ன மாதிரி கடவுளோட உள்ள உறவு, அமைதி, உள்ளார்ந்த மௌனம் பாருங்களேன் தானியேலுக்குள்ளே இருக்கக்கூடியது. சிங்க குகையில் போடும்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய இந்த அமைதியை பாருங்களேன். இது என்னங்க, நாம உருவாக்கி கொள்ளுகிற அமைதி அல்ல, இது கடவுள் வழியாய் கிடைக்கக்கூடிய மாபெரும் அமைதி. இன்டீரியர் சைலன்ஸ், த கோர் ஆஃப் இன்டீரியர் சைலன்ஸை பார்க்க முடிகிறது டேனியல்கிட்ட. சிங்க குகையில் கிடக்கிறான். இப்போ சிங்கமும் அவர் மட்டும்தான் இருக்கிறாங்க, சாக வேண்டிய சூழல் தான். போடியா நான் பார்த்துக்கிறேன், ஜெபிக்கிறாரு. அங்கே சிங்கம் அவரை தொடவே இல்லை.
அப்ப தாரி அரசர் வந்து கேட்கிறார், தானியேல் என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கத்தினின்று விடுவிக்க முடிந்ததா? இடைவிடாமல் வழிபடுறாரு. இன்டீரியர் சைலன்ஸ். எப்பொழுதும் அவரோட உறவு கொண்டிருக்கிறவர் தானியேல். அதற்கு தானியேல் அரசரிடம், தாரி அரசரே, நீ நீடூடி வாழ்க, என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தலை, ஏனெனில் அவர் திருமுன்னான் மாசற்றவன், மேலும் அரசரே உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவன் என்று எடுத்துரைத்தார். உடனே அந்த அரசன் என்ன செய்கிறார்னா, இவனை சிங்க குகைகளுக்கு தள்ளுவதற்கு யாரெல்லாம் புரண்டி பேசினாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி சிங்கத்தில் தள்ளி கொன்றுபட்டார். ஒரு லெட்டர் போடுறாரு. பிறகு அரசனது கட்டளைக்கெனங்க தானியேலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர். அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையில் தள்ளப்பட்டனர். அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடிச்ச அதே சிங்கம்தான் தானியேலை கடிக்கல. தானியேலை பற்றி குறை சொன்ன அந்த குடும்பத்தை கடிச்சு கொதறி கொண்டு போட்டுச்சு. அப்பொழுது தாரி அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஒரு அறிக்கை விடுவித்தான். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாக. பாருங்க, மக்கள் எல்லாரும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கன்றாவி தெய்வத்தெல்லாம் வணங்கி வணங்கி சமாதானமற்று வாழக்கூடிய இந்த மக்கள் மத்தியில் அவர் எழுதக்கூடிய லெட்டர், உங்களுக்கு சமாதானம் உண்டாக, மிகுந்த சமாதானம் உண்டாக. எனக்கு சமாதானம் வந்துருச்சு தானியேல் வழியா. என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இதுதான் என் ஆணை. தானியேலின் சிங்கங்களின் பிடிந்து காப்பாற்றியவர் அவரே, அவரே மீட்பவர், விடுதலை அளிப்பவரும் அவரே, விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே அப்படிங்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ எதிரி ஜெயிக்கிறது மட்டுமல்ல, எதிரிய தன் கடவுளை வணங்கக்கூடிய ஒரு அரசனா எதிரியே மாத்துறாரு. அந்த நாடுமே தன் கடவுளை வணங்க வைக்கிறார். அதனால தான் சூப்பர் கான்குவரர். அதுதான் பவுல் சொல்லுவார் தன் நிருபத்தில், துன்பங்களை தாங்கிக் கொள்கிற பொழுது தகைமை கொடுக்கிறது, பெர்சிவரன்ஸ் கொடுக்கிறது, தாழ்ச்சியை கொடுக்கிறது, அது விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறது அப்படிங்கிறாரு. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய அடிமைகளாக மாற்றணும். த்ரூ இன்டிமேட் ஃபெலோஷிப் பை த வே ஆஃப் இன்டீரியர் சைலன்ஸ். உள்ளார்ந்த மௌனம் வழியாய் கடவுளோடு உறவாட சிங்க கொகையில் நெருப்பில் போட்டாலும் சரி, எவ்வளோ பெரிய சூழல் வந்தாலும் என் உள் அமைதியை கெடுக்கக்கூடிய உலகத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு செயின்ட் எலிசபெத் நிரூபிச்சிருக்காங்க. இதாங்க இன்னைக்கு தேவை. இது இல்லாதனால்தான் அந்த அரசன் தையோன்னு குதிச்சுட்டு கிடந்தான். ஏன் தெய்வத்தை வணங்கு என்று சொன்னான். அதை புரிந்து கொண்டான். உங்களுக்கு சமாதானம் உண்டாக என்று சொல்லி அவன் மாறினான். அதே போல என் தகப்பனே, தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதரர்களே, குடும்பத்தில் பிரச்சனையா? உனக்குள்ள அமைதி இல்லை, உனக்குள்ள கடவுளோட உறவு இல்லை, உனக்கும் பக்தியால் நான் நடிக்கிற, கோயிலுக்கு போய் நடிக்கிறோம், உனக்கும் கடவுளுக்கும் சமாதானம் இல்லை, உனக்குள்ள சமாதானம் இல்லை. ஏனென்றால் உனக்கும் கடவுளுக்கும் உறவு இல்லை. there is no interior silence. அந்த உள் சமாதானத்தை, உள் மௌனத்தை இன்று முதல் கடைபிடிக்க ஆரம்பிங்க. உங்கள் அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு படிவனை செய்யும். உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற நோய் உங்களுக்கு அடிமையாக வேலை செய்யும். உங்களுக்கு தேவை உள்ளார்ந்த மௌனம், கடவுளோடு உள்ள உறவு. காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான அந்த அன்பு தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. அந்த அன்பு அவரை முற்றிலுமாய் நம்புகிறது. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பராமரிப்பை, அவருடைய இருத்தலை, அவருடைய எல்லா விதமான பாதுகாப்பையும் அது நம்புகிறது. அப்படி நம்பும் பொழுதுதான் நமக்குள்ள அந்த உள்ளார்ந்த அமைதி உண்டாகிறது. இன்னைக்கு புனித ஜான் கிறிசோஸ்தம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி நாம் விவரிக்க கேட்டோம். மறுபடியும் இதை கேளுங்க. எவ்வளோ பெரிய மாபெரும் பேரரசி தான் பயங்கரமா பயமுறுத்துறாங்க. ஏனென்றால் இவர் அவர்களை எதிர்க்கிறார், அவர்களுடைய தவறை சுட்டி காட்டுகிறார் என்கிற பொழுது, உன்னை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், உன்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துக்குவேன், உன்னை கொன்றுவேன், உன்னை ஊரை விட்டு அனுப்பிடுவேன்
உன் குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவேன், எதை சொன்னாலும் அவருக்கு அது பயத்தையே கொண்டு வரவில்லை. ஏனென்றால் அவருடைய சந்தோஷம், அவருடைய அமைதி, அவருடைய சமாதானம் எல்லாமே கடவுளுக்குள் இருந்தது. அந்த கடவுள் எப்போதும் அவருக்குள்ளாக வாசம் செய்வதை அவர் விசுவசித்தார், அதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே தன்னை விட்டு எது போனாலும் பரவாயில்ல, கடவுள் என்னோடு இருக்கிறார், ஆகவே விண்ணகமே என்னோடு இருக்கிறது என்று சொல்லி எதை இழப்பதை குறித்தும் அவர் பயப்படவே இல்லை. ஆகவேதான் அவரால் அமைதியோடு எல்லாவற்றையும் கடவுளோடு இணைந்து கடவுளுக்காக செயலாற்ற முடிந்தது. இதுதாங்க நம்மகிட்ட இல்லை. எதை பார்த்தாலும் பயம். ஐயோ பணம் போயிடுமோ பயம், புள்ள நம்ம விட்டு போயிடுமோ பயம், நம்ம ஆரோக்கியம் போயிடுமோ பயம், ஐயோ எதிர்காலம் என்ன ஆகுமோ பயம், பயம் பயம் பயம். ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார், அவர் அத்தனையும் கொடுத்தவர் அவர் தான், அது அத்தனையும் எனக்கு மீட்டு தரவரும் அவர் தான், என்னுடைய சந்தோஷம் என்னுடைய ஆரோக்கியம் எல்லாம் அவர் தான் என்று நாம் அவரை முற்றிலுமாய் நேசிக்காத பொழுது நமக்கு எதுவையும் இழந்துடுமோன்னு பயம் 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 கலக்கும். எங்கெங்க அமைதி இருக்கும்? எப்படிங்க அமைதியா உட்காந்து கடவுளோட உறவாட முடியும்? அதனால ஆண்டவருடைய அந்த இன்டெகிரிட்டியை நம்புவோம். He is faithful, he only is faithful. அவர் நம்பத்தக்கவர். எந்த சூழ்நிலையும், உங்க வாழ்க்கை சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அவர் நம்பத்தக்கவர், அவர் போதுமானவர். அதெல்லாம் தன்னை அவர் அவ்வளவாய் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் இந்த இறை வார்த்தையில. நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை, நீ என்னால மறக்கப்படுவதே இல்லை. How can I forget you? உன்னை நான் என்ன உள்ள கையிலே பொறிச்சு வச்சிருக்கேனம்மா, நான் எப்படிமா மறப்பேன்னு சொல்கிற அந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்துக்குள்ள போகாததுனால்தான் நம்மால் அவரை நம்ப முடியல, அவரை நேசிக்க முடியல. ஆகவே தத்தளிக்கிற படகு போல, அலைகள் ஓயாத அந்த கடலை போல எப்போதும் நமக்குள்ளாக அந்த அன்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கு. பாருங்கள், ஆண்டவருடைய பாதத்தில் அமைதி அடைவோம். ஆண்டவர் சொல்றாருல, என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. இப்படியாக அவருடைய வார்த்தைகளை தியானித்து தியானித்து விசுவசித்து அந்த அன்பை நாம் நேசிக்க நேசிக்க நம்மால் அமைதிக்குள் கடந்து வர முடியும். பாருங்கள், அப்படியாய் நம்மை ஒப்பு கொடுத்து பாடுவோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை விசுவசித்து ஏற்று அதன் வழியாயுமே நேசித்து அப்பா அமைதி அடையக்கூடிய இருதயங்களாய் எங்கள் இருதயங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. எழுந்தா என்ன, தோல்விகள் உன்னை சூழ்ந்திருந்தா என்ன, உன்ன சூழ்நிலைகள் அவமானமாய் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. தானியேலுக்கு இல்லாத சூழ்நிலைகளா? உங்கள் விசுவாசம் எங்கே போயிற்று? உங்கள் தேவன் உங்களை விட்டு பிரிந்து போனாரோ? எப்போதும் உங்களோட வாசம் செய்கிறவர், கைவிடாதவர். விசுவசித்து எழுந்துவார்கள். சூழ்ந்தாலும் நம்பிக்கை அனைத்தும் இழந்தாலும், தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும்
மகனே, என் மகளே, ஒரு நாளும் நான் விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. என்னை நோக்கி நீ ஆழ்ந்த ஒரு உறவுக்குள் வரமாட்டாயா? இதோ உனக்குள்ளாய் வாசம் செய்கிற என்னை நோக்கி நீ வரமாட்டாயா? உனக்கும் எனக்கும் இடையேயான அந்த அன்புறவை வளர்த்து கொள்ள நீ அமைதி அடைய மாட்டாயா என்று நமக்குள்ளாய் ஏங்குகிற நம் தேவனிடத்தில் இந்த நாளில் சரணடைவோம். அப்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இணைப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு நபர்களையும், ஒவ்வொரு ஆன்மாவையும் நீர் ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. நீர் விரும்புகிற அந்த ஆழ்ந்த உறவுக்குள் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.